ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் இட்லி, பொங்கல், தோசைக்கெல்லாம் சைடிஷ்ஷாக இருக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு சின்ன டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டில் இருக்கும்ல சின்ன டம்ளர், அந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பாதி டம்ளர், அதாவது அரை டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பருப்பெல்லாம் நல்லா மூழ்கும் வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக நல்லா பருப்புலாம் மூழ்கிற வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு இப்போ நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் லோ ஃப்ளேமில் வச்சுறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்க போகிறேங்க. வெயிட் போட்டு இல்லை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா பருப்பு நல்லா குழைய வந்துருங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 1.5 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு மல்லி நல்லா வறுப்பட்டு வந்ததும் அது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். இப்போது மிளகாயெல்லாம் வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போது நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா வெடித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போது வெங்காயம் நல்லா பாதையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 கத்திரிக்காய் இதே போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்க போகிறோம். நல்லா காய்கறிலாம் நம்ம மூழ்கும் வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஒரு மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதித்து காய்கறிகளெல்லாம் வெந்து வரட்டுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல மல்லி, தேங்காயெல்லாம் இதெல்லாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதே போல் கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்புலாம் நமக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். காய்கறிகள்லாம் ஒரு பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது காய்கறிகளாக நல்லா முழுசாக வெந்து வரட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதே குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நான் இன்னும் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாகும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலைங்க. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன்.
அதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். ஏன்னா அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா கொதித்து வரணுங்க. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரோடு சேர்ந்து பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான இட்லியில் நம்ம சாம்பார் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக சாம்பாரோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, வெண்பொங்கல் தோசைக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.